நம்ம வந்து இவ்வளோலாம் பெருசா போட்டு அழட்டிக்க வேண்டியதில்ல. இதுல எல்லாரும் பயங்கரமா பயப்படுறது என்ன அப்டின்னா, ஈசா நபி வழி தவறி கூடாதுன்ட்டு. ஏன்னா, அவர் வந்தா அவரு பைபிள ஃபாலோ பண்றேன்னு சொல்லி, நம்மளையும் பைபிள் போட்டு ஆலோலையா போட வச்சு, கிறிஸ்டின் போட்டு இப்படிலாம் ஏதோ பண்ண வச்சுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ரொம்ப கவல. அதுலயும் இந்த தௌஹீத்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி நாங்க ஒரே உம்மத்த அப்படின்னு. நபி வந்துட்டாருன்னா சமீனா தானா முடிஞ்சு போச்சு கேமு. நபிமார்கள் மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம். அவரு சிலுவ போட சொன்னா சிலுவ போட வேண்டியதுதான். அவரு என்னத்த போட சொன்னாலும் போட வேண்டியதுதான். அந்த நபின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா போதும். அவரு அப்படியே நபி வந்து அல்லாஹ்வ மறுத்துருங்கன்னு சொல்லுவாரா? அது குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கறான்ல. ஒரு நபிக்கு வந்து நான் ஹிக்மத்தும் வேதமும் கொடுத்த பின் அவர் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு சொல்லாம காஃபிர்களாக போயிடுங்கள்னு நபி சொல்லுவாரா? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். அப்புறம் ஈசா நபி வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அவரெல்லாம் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இல்ல. சில பேர் ஓவர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கு. இதுல தான் நாம சொல்றோம். தஜ்ஜாலுடைய இதை பொறுத்த வரைக்கும், அவன வந்து பல ஆங்கிள்ல பல விதமா அவன புரிஞ்சுக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல வரக்கூடியது. அல்லாஹ்வுடைய அடியார்களே உறுதியாக இருங்கள். ஏனென்றால் முதலில் தஜ்ஜால் அவன் தான் ஒரு இறை தூதர் என்ற வாதம் வைப்பான். அறிந்து கொள்ளுங்கள் நான் தான் இறுதி நபி ஆவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவன் வந்த உடனே என்ன செய்வான்? நான் ஒரு நபிம்பான். ஆனா நீங்க நம்பிராதீங்க. எனக்கு அப்புறம் நபி கிடையாது. இது ஒண்ணாச்சு. பிறகு அவன் நான் உங்கள் ரப்பு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாதம் வைப்பான். அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. உங்களில் அவனை அடைபவர் கஹஃப் சூராவுடைய முதல் 10 வசனங்களை ஓதிக்கொள்ளும். இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம். இப்போ ஒருத்தர் நம்மட்ட வரார். ஒத்த கண்ணோட வரார். நெத்தியில காஃபிர்னு தெளிவா எழுதியிருக்கு. நான் நபிங்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் காஃபிர், அவர் முஸ்லிம்னு நெத்தியில எழுதியிருந்தாலே நம்போம். டேய் பிராடு ஓடிரு. செம்ம கடுப்புல இருக்க அடி பின்னி எடுத்துருவேம்போம். என்னம்போம்? போயிரும்போம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு, சரி நபின்னு தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இறைவனாவது ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னான். ஏன்டா நபியே ஏத்துக்க மாட்டேன்னா, செருப்புல நாய் மறுபடியும் நீ வந்து அல்லாவான்னு சொல்றியா? ஏதாவது லாஜிக் அறிவுக்கு பொருந்துதா? இப்ப அப்படியே நான் வேற இதுல சொல்றேன். ஜின்கள்ட்ட நபின்னு போறான். புரியுதா? யூதர்கள்ட்ட போய் நான் மெசாயான்ட்டு போறான். நம்ம கிட்ட வந்துட்டு நான் வந்து ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி. உலக வந்து மதச்சார்பின்மையின் அடிப்படையில நான் உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறேன்னா, இப்ப ஃபிட் ஆவுதா? புரியுதா? ஒவ்வொருத்தர்ட்ட ஒவ்வொரு மாரி போவான். அதான் தஜ்ஜாலு. நீங்க எல்லாரையும் வந்து ஒத்த கண்ணு வச்சுட்டு அந்த பழைய இந்த ஹிந்தி சினிமாலாம் வச்சிருப்போம். ஒத்த கண்ணு அதுல ஒரு கருப்பு பேண்ட் ஒண்ணு இருக்கும். இப்படி வச்சுட்டு இருப்பான். அந்த மாரி தஜ்ஜால் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பாருங்கன்னேன். தஜ்ஜாலா? இதுக்கெல்லாம் ஹதீஸ் இறக்கி, ஜிப்ரீல அனுப்பி, இவ்ளோ நம்மள போட்டு அல்லாஹ் ரிஸ்க் எடுத்துக்கணுமா? இந்த மாரி ஒரு பீஸ் கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்கு. இது நம்மட்ட வரமாட்டான். ரசூலுன்ட்டு நமக்கு கடைசி ரசூல்னு தெரியும்ல. கண்டிப்பா வரமாட்டான். நம்மகிட்ட அல்லாஹ்னும் வரமாட்டான். நம்மட்ட அதுதான் அவன் வைக்கிற ஆர்குமெண்ட்ல அதான். நான் உங்கள் ரப்புன்னு தான் சொல்றான். இலாஹ்ன்னு சொல்லல. அங்க ரப்புல தான் பிரச்சனை. ரப்புனா என்ன? மெயின்டெனன்ஸ் பண்றவன், பராமரிப்பவன். இயற்கை வளங்களை எப்படி பராமரிக்க வேண்டும்? நான் சொல்றேன். அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்றான். இப்ப யார பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்? ஆல்ரெடி நாம ரப்புன்னு ஏத்துக்கிட்டாச்சு. நீ இறைவனா இருந்தா இந்த வெளிய போயிரு. இந்த பவுண்டரிக்குள்ள நீ வரக்கூடாது. இந்த நாட்டுக்குள்ள உனக்கு என்ட்ரி கிடையாது. கடவுள்னு சொல்லிட்டுலாம் இங்க வந்துரக்கூடாது. ஓடிரு அப்படிங்கிறது. இதுதான் இன்னைக்கு வந்து எல்லா நாடுடைய சட்டம். இஸ்லாமிய அரசுடைய சட்டமும் இதுதான். 8வது அத்தியாயத்துல 60வது வசனம் அல்லாஹ் சொல்றான். மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென்று உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரைப்படையையும் திரட்டி வையுங்கள். இவற்றின் மூலம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாக உள்ளவர்களை இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடைய செய்திட வேண்டும். அந்த பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை அறிவான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். ஒரு அரசாங்கத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? இது முஸ்லீம் நான் முஸ்லீம்லாம் இல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். அரசாங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபுல் படைபலத்தோட இருக்கணும். ராணுவ பட்ஜெட் பெரிய லெவல்ல நீங்க ஒதுக்கணும். இருக்கிறதுலயே தரமான ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் உங்கள எதிரிகள் உங்க மேல படையெடுத்து வரமாட்டான். அந்த ஆயுதத்துக்கு பயந்து வரமாட்டான். அது இருந்தா தான் இப்ப ரஷ்யாட்ட என்ன சொல்றான்? வாயில தான் பேசணுங்கிறான்.
ஏதாவது என்னதான் இருந்தாலும் பேசலாங்கஜி, உட்காருங்கஜி, ஏன்ஜி கோச்சிக்கிறீங்க, ஏன் நீ வந்து அடிச்சு பாருங்கிறான். இல்லைங்க பேசலாஞ்சி, ஏன் கொட்டு பாரு அப்படிங்கிறேன். பேசலாஞ்சி. அதே வேறெல்லாம் இருந்ததுன்னா இந்நேரம் எடுத்துட்டு போயிருப்பாங்க படை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னைக்கு வந்து உலகம் வந்து எதை பார்த்து பயப்படுது? துப்பாக்கி பார்த்துட்டோ, இந்த தீபாவளி துப்பாக்கி பார்த்துட்டு, இந்த AK-47 பார்த்துட்டு, இந்த ராக்கெட் லான்ச்சரை பார்த்துட்டுலாம் பயப்படாது. எத்தனை அணு ஆயுதம் மிசைல் இருக்கு, எத்தனை சப்மரீன் இருக்கு? 2 தான். போர்க்கப்பல் எத்தனை இருக்கு, எத்தனை அணு ஆயுதம் இருக்கு? போர்க்கப்பல்லையும் அணு ஆயுதம் தாங்கக்கூடிய போர்க்கப்பல் இது எத்தனை இருக்கு? இது இருக்குதா? இங்க இருந்து, அதுவும் கீழே நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து உன்னால வீச முடியும்னா நீ பெரிய ஆள். இப்போ ரஷ்யா என்ன ஆயிருச்சு, அதையும் தாண்டி சேட்டலைட்ல கொண்டு போய் அங்க போய் நிறுத்தி வச்சிருக்கு. வானத்துல நிறுத்தி வச்சிருக்கு. வானத்துல இருக்கு, பூமியில இருக்கு, பூமிக்கு அடியில இருக்கு. அத்தனை ஆயுதம் வச்சிருக்கு. இது வந்து அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல எப்படி குஃபுர் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இது அல்லாஹ் சொன்னது. எந்த இஸ்லாமிய நாடாவது வச்சிருக்கா? சவுதி அரேபியா இருக்கா? கத்தார்ல இருக்கா? UAEல இருக்கா? இருக்கு. நேட்டோடையது கொண்டாந்து அங்க வச்சிருக்கான் அவங்கள அடிக்கிறதுக்கு. என்ன அங்க கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்ப அந்த அவங்கெல்லாம் ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் தயாரிக்க மாட்டோம்னு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. இதுக்கு பேரு NNPT அக்ரிமெண்ட். அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? நியூக்ளியர் நான் ப்ரொடக்ஷன் என்னமோ ஒன்று, அது போட்டு பார்த்துக்குங்க சரியா. NNPT அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்கு. அப்போ அல்லாவுடைய உத்தரவுக்கு நேர மாற்றமா இது என்ன பண்ணிருச்சு? நிராகரிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு எந்த இஸ்லாமிய நாடு பார்த்தும் இஸ்ரேல் பயப்படுறதே இல்லை. அடி அப்படிங்கிறான். அடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, எல்லாத்தோட ஜாஸ்தியா இருக்கு, ரகசியமா இருக்கு, சீக்கிரட்டா இருக்கு. யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா? அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு அரசியல் சாசனமே கிடையாது. யாருக்கு? இஸ்ரேல்ல. அவன் என்ன சொல்றான்? தௌராத்துக்கு மாற்றமா நாங்கள் ஒரு அரசியல் சாசனத்தை நாங்கள் வந்து உருவாக்க மாட்டோம் அப்படிங்கிறான். சரியா? அப்போ அவனுடைய ஆர்குமெண்ட்டே என்ன மெயின்? ரப்பு பராமரிப்பு, உலகத்தை நிர்வாகம் எப்படி செய்யணும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அப்போ தஜ்ஜாலை பற்றி இன்னும் சில தகவல் சொல்கிறோம். ரசூல்லா வந்து சொல்லக்கூடிய இது என்னன்னா, முஸ்னத் அகமதுல 12987 அவனுடன் எல்லா மொழி பேசுபவர்களும் இருப்பார்கள். இப்போ சீக்ரெட் சொசைட்டிக்கு போங்க, ஆல் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய இருப்பாங்க. நம்மளோட தமிழ் சூப்பராக பேசக்கூடிய எத்தனையோ உளவாளிகள் இருப்பாங்க. அரபியில் போனீங்கன்னா அந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் கிராத் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. என்ன அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போடுவான். என்ன எல்லா லாங்குவேஜும் அவங்களுக்கு கற்று வச்சுருப்பாங்க. அது மாதிரி இன்னொரு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய நிறம் வெள்ளை பளீரென்னு இருக்கும், வெள்ளை நிறத்தில் தஜ்ஜால் இருக்கும், ஒயிட் ரேஷியெல்லாம் இருப்பான் அவன் வரும்போது. தஜ்ஜால் மக்களை போல் கடை வீதிகளில் நடமாடுவான், உணவு அருந்துவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12997 முஸ்னத் அகமதுல 12998. அப்போ 13001 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு தஜ்ஜால் குறித்து எச்சரித்து விட்டேன், ஆனால் நீங்கள் அவனை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அஞ்சுகிறேன். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, என்னதான் நான் சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு நான் பயமா இருக்கு அப்படிங்கிறேன். அப்போ தஜ்ஜால் வந்து ரொம்ப லாங் பீரியட் இருப்பான் இருக்குல்ல, அதே வாசகத்தோட ஒரு ஹதீஸ் வருது, தஜ்ஜால் பூமியில் அல்லாஹ் நாடிய காலம் வரை தங்குவான். இப்போ இந்த இடத்துல 40 நாட்கள்ன்ட்டு இல்லை, 40 வருடங்கள் 40ங்கிறது. அப்போ 40க்கு என்ன மீனிங்கிறது இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல வச்சு பார்க்கும்போது நீண்ட காலம் அப்படிங்கிற. ஏன்னா அவன் படைக்கப்பட்ட காலத்துலேருந்தே இருக்கான். இப்போ பார்த்தா கூட 1400 வருஷமாச்சுல அவனுக்கு வயசு. நீண்ட காலமாக அவன் பூமியில தான் இருக்கான். அப்பவே ஜசாசாவை விட்டு ரசூல்லா வந்துட்டாரா, ரசூல்லாவுக்கும் மக்காவாசிகளுக்கும் போர் நடந்தான்னு விசாரிச்சவன் இப்போ வந்து ரஷ்யா என்ன கணக்கில் இருக்கு, அமெரிக்கா என்ன கணக்கில் இருக்குன்னு விசாரிக்கவே மாட்டானா. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் CCTV கேமரா வச்சுட்டு தஜ்ஜால் வந்து போட்டு அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். உட்காந்து போட்டு உலகத்துடைய டிவி எல்லாமே போட்டு விட்டு ஒரு ரூமில் உட்காந்து கண்ட்ரோல் ரூமில் அப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான். அழகாக இருக்குது அவனுக்கு. 5G இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல 13013வது ஹதீஸ், அல்லாஹ் தஜ்ஜாலுடன் ஷைத்தான்களை அனுப்பி வைப்பான், அவர்கள் மனிதர்களுடன் பேசுவார்கள், மக்களை சோதனையில் ஆழ்த்துவார்கள், ஜின்கள் அவங்களோட இருக்கும். இப்போ இதுதான் சொல்கிறேன், ஜின்களை என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவான். நான் தான் தம்பி சுலைமான் நபி, என் மேலே ஈமான் கொள்ளு அப்படின்னா அந்த கெட்ட ஜின்கள் என்ன பண்ணும்? சில மேஜிக் வேலை பண்ணோன்னா சரி இவன் தான் சுலைமான் நபி ஆட்டுக்குன்னு நம்புவான். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல இன்னொரு தகவல் வருது. அபு சயீத் அல் குத்ரி கூறினார்கள், யார் சூரா கஹஃப் எவ்வாறு இறங்கியதோ அதே விதத்தில் ஓதுவாரானால் தஜ்ஜால் அவரை வீழ்த்திவிட முடியாது. சூரா கஹஃப் வெறும் ஓதுறது இல்லை, அது என்ன மீனிங்கில் இறங்கிச்சோ அந்த மீனிங்கில் ஓதணும். இப்போ எதனா அந்த மீனிங்கு
அதுதான் சொல்றேன். நம்ம குரானே மொத்த குரானே எது அல்லாஹ் சொல்றான்ல, இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஒரு சிலர் ஓதுறாங்க. அ ரொம்ப கம்மி தான். ஏன் நான் தவக்குல் ஆலிம்கள் மேல வச்சிடுறேன். நேர்வழி யார் காட்டுவா? ஒரு குறிப்பிட்ட உலமாக்கள். அல்லாஹ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதான் அல்லாமா இக்பால் சொல்லுவாரு. புத்தோं से है तुझे उम्मीदी खुदा से ना उम्मीदी बता मुझे और काफिरी क्या இதுக்கு மேல என்னடா காஃபிர் ஆகணும்? அல்லாஹ்வை தவிர மத்த எல்லா மேலயும் நீ நம்பிக்கை வச்சிருக்கிற அப்படின்ட்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? எங்க எங்க கம்பெனி உலமாக்கள் எங்க இந்த பிராண்ட பாருங்க. அந்த சீல் இருந்துச்சுன்னா, அந்த பயான்ல போய் நீங்க உட்காருங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்க. அது வேற சீல் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா போ மாட்டீங்க. அப்ப யார நம்புறீங்க? நேர்வழி காட்டுபவன் யாரு? அல்லாஹ் இல்லையா? இப்ப அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாங்கிற அந்த நம்பிக்கையோட குரானை எடுத்து திறந்து படிச்சா, அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டானா? அப்ப எது சஹாபாக்களுடைய வழின்னு அல்லாஹ் காட்ட மாட்டானா? இவங்க சொல்ற சஹாபாக்கள் வழி இல்லன்ட்டு இப்ப இவங்கள்ல இருக்கிற ஒரு ஆளுமே இப்போ சொல்றாருல்ல, இது வந்து சஹாபாக்களுடைய வழி கிடையாது, தஜ்ஜாலுடைய வழின்ட்டு. நேத்து வரைக்கும் அவர் முஃப்தின்னா என்னன்னு தெரியுமா? ஃபத்வான்னா என்னன்னு தெரியுமான்னாங்க. இப்ப முஃப்திக்கு என்னப்பா தெரியும்? அப்படிங்கிறாங்க. அப்படியே மாறிருச்சு இப்போ. என்ன சில ரியாலிட்டிக்கு வருவோம். இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ண போகுது? தஜ்ஜால் வந்து என்ன பண்ண போறான்? அந்த தஜ்ஜாலுடைய நாட்கள பத்தி ஒரு தாவீல் வந்து இவரு இம்ரான் ஹுசைன் அவர்கள் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஜ்ஜாலுடைய நாள் ஒரு வருடம் போன்ற முதல் நாள். 2வது நாள் ஒரு மாதம் போன்ற நாள். 3வது நாள்